இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். ஏன்னா சமீப காலமாக பலர், அதுவும் ஆவிக்குரிய விசுவாசிகள், வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், அதை நல்லா அதில் தரோவாக இருக்கிறவங்க, வேதத்தில் உள்ள வசனங்கள் கூட எங்கே இருக்குதுன்னு கூட சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நல்ல விசுவாசிகள் இப்படிப்பட்ட மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர முடியாமல் அப்படியே போராடுறத நான் பார்த்தேன், ஸ்ட்ரகிள் பண்ணுறதை நான் பார்த்தேன். நம்மளால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை நான் பார்த்தேன். அதனால் இதே சூழ்நிலையில் நான் இருந்திருக்கிறேன். ஆனால் இன்று நான் விடுதலையோடு இருக்கிறேன். அதனால் நான் கற்றுக்கொண்ட சில காரியங்களை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறேன். வேதத்தின் அடிப்படையில் நான் கற்றுக்கொண்டு செயல்படுத்தின சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறேன். அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது பலனை தரும். அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது கண்டிப்பாக நீங்களும் வெளியே வர முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வாஞ்சையும், இந்த ஒரு வீடியோ போடுறதோட நோக்கமும் அதுதான். 2 வசனங்களை முதல்ல வாசிக்கலாம். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிறது ஒரு வசனம். அடுத்த வசனம், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இப்போ இதில் சத்தியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சத்தியத்தை அறிந்தால், அந்த சத்தியம், நாம் அறிந்திருக்கிற சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ சத்தியம்னா என்ன? இதில் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் வருது. இப்போ இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனும் நமக்கு தெரியும். அப்போ அவர் சொல்லுகிற சில காரியங்கள், உண்மைகள், அதை நம்ம அறிந்துனா வெறும் மூளை அறிவில்லை, அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்து அதனுடைய செயல் வடிவாக வெளியே வரும்போது அது நம்மை விடுதலையாக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இதில் பல உண்மைகளை, பல சத்தியங்களை நான் கற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி நான் என்னுடைய மன அழுத்தத்திலேருந்து வெளியே வந்தேன். வரிசையாக நான் 12 உண்மைகளை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் ஒவ்வொரு உண்மைகளையும் நான் புரிந்து கொண்டு அதை என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி நான் அதுலேருந்து விடுதலை பெறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு மாதமாவது ஆயிருக்கும், வருடக்கணக்கில் கூட ஆயிருக்கலாம். ஆனால் இது ஒரு நான் எடுத்த முயற்சி. ஒவ்வொரு உண்மையும் நான் செயல்படுத்த அந்தந்த பகுதியில் நான் விடுதலையை அனுபவித்தேன். இப்போ நான் மற்றவர்களுக்கு நான் அதை சொல்லக்கூடிய அளவுக்கு நான் வந்திருக்கிறேன். அதனால் இது 12 படி போட்டிருக்கு சொல்கிறாங்க. அந்த 12 அப்படியே ஒரே நாளில் நான் அதை கேட்டோடனே என்னுடைய வாழ்க்கையில் நடந்து விடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா அது முடியாதது. இதை உண்மையாகவே புரிந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி நான் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கும் போது ஒன்றொன்லையாக நம்ம வெளியே வரலாம். இப்படி தான் முழுமையாக நம்ம விடுதலை பெற முடியும். இது நான் அனுபவித்த விடுதலை. இது நான் எப்படி எந்த ஆர்டரில், எந்த வரிசையில் நான் அனுபவித்தனோ அந்த வரிசையில் நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதலாவது உண்மை நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை நானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்ட் மைசெல்ஃப் அப்படிங்கிறது தான் முதல் உண்மை. எனக்கு அது வரைக்கும் என்ன பிடிக்காது. என்னுடைய மற்றவங்களை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், நான் யாரை உயர்வாக நினைத்தேனோ அவர்களை நான் பெரிதாக நினச்சேன். என்னை பிடிக்கல. நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் ஒரு பொய்யான ஒரு தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் என்னுடைய வாழ்க்கை எல்லாமே அடுத்தவர்களை பார்த்து அடுத்தவர்கள் போல இருக்க வேண்டும், அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, அப்படி தான் போச்சு ஒழிய நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலாவது நான் கற்றுக்கொண்ட உண்மை, என்னை நானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தினரை, நான் பிறந்த என்னுடைய மொழியை, என்னுடைய நாடை, என்னுடைய சூழ்நிலையை, என்னுடைய தோற்றத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அக்செப்ட் பண்ணணும். தேவன் இப்படி தான் என்னை படைத்திருக்கிறார். இது என்னால் மாற்ற முடியாது. ஏன்னா நான் பிறந்த இடம் இதுதான், நான் பிறந்த வீடு இதுதான், என்னுடைய குடும்பம் இதுதான், என்னுடைய சூழ்நிலை இதுதான், நான் படித்த இடம் இதுதான். இதில் எந்த மாற்றமும் நான் செய்ய முடியாது.
அப்படின்னு சொல்லி முதல்ல நான் என்னை நானே ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வேன் என்று முதல்ல படித்து கொண்ட உண்மை அதுதான். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முதல் உண்மை. என்னை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாம மற்றவர்களையும், என்னை சார்ந்திருக்கிற மற்றவர்களையும், என்னுடைய குடும்பத்தினரையும், என்னுடைய பெற்றோரை, என்னுடைய உறவினர்களை, என்னுடைய சூழ்நிலைகளில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அக்செப்ட் பண்ணணும். இவங்க தான் என்னுடைய குடும்பத்தினர், இவங்க தான் எனக்கு, அவங்கள மாதிரி அவங்க வீட்டில் இப்படி இருக்கிறாங்க, இவங்க பிள்ளைங்க அப்படி இருக்காங்க, இவங்க கணவன் அப்படி இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் இதுதான், எனக்கு கொடுக்கப்பட்ட கணவன் இவர் தான், என்னுடைய பிள்ளைகள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் அவர்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். என்னை ஏற்றுக்கொண்ட உடனே, அதாவது என்னுடைய குறைகளோடு என்னை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு ஒருவேளை இருக்கிற குறை, ஒருவேளை நான் மற்றவர்களை மாதிரி கலராக இல்லை, நல்ல ஒருவேளை கண்ணாடி போட்டிருக்கிறேன், அப்படிலாம் நிறைய குறைவுகள் எனக்கு இருந்தது. அதே போலவே என்னுடைய குடும்பத்தினரை குறித்து இருந்த, பிறரை குறித்து இருந்த குறைபாடுகள், என்னுடைய கணவனை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பெற்றோரை குறித்து இருந்த எல்லா குறைகளையும் நான் அப்படியே குறைவுகளோடு அவர்களை நான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். நம்மை நேசிக்காதவரை பிறரை நேசிக்க முடியாது என்ற ஒரு மாபெரும் உண்மையை நான் கற்றுக்கொண்டேன். என்ன நானே ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் பிறரை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 19:19. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதில் என்ன போட்டிருக்கு? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. இந்த பகுதியை நம்ம விட்டுறோம். என்னை நானே நேசிக்காவிட்டால் பிறனிடத்தில் நான் அன்பு கூற முடியாது. என்னிடத்துல எவ்வளவு தூரம் நான் அன்பு கூறுகிறேனோ அதே அளவு தான் பிறரிடத்துல அன்பு கூற முடியும். நான் ஏன் என்னை நேசிக்க வேண்டும்? தேவன் என்னை நேசித்திருக்கிறார், தேவன் என்னை இப்படி படைத்திருக்கிறார், நான் அவருடைய படைப்பு, அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது முதலாவது உண்மை. ரெண்டாவது உண்மை பார்த்தீங்கன்னா, மன்னித்து விட வேண்டும். மற்றவர்களை மட்டுமல்ல, என்னை நானே மன்னிக்க வேண்டும் என்பதை கூட நான் புரிந்து கொண்டேன். இதை என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த ஆரம்பித்தேன். அதாவது என்னை காயப்படுத்தினவர்களை, என்னை துன்பப்படுத்தினவர்களை மன்னிக்காம எத்தனையோ வருஷமாக மனசில் வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறேன். பல ஆண்டுகள், 20-25 ஆண்டுகளுக்கு மேலே சிலரை மன்னிக்க முடியாமல் உள்ளத்தில். ஆனால் வெளியே எனக்கு தெரியாது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் நான் போய் பார்க்கும்போது நான் சிலரை மன்னிக்காமல் இருக்கிறத ஆண்டவர் காண்பித்தார். இப்போ அந்த மன்னியாமைன்றது ஒரு பெரிய ஒரு ட்ராப் மாதிரி, ஒரு கண்ணி மாதிரி. நமக்கு நாம் விடுதலையாக இருக்க வேண்டும், நம்ம மன அழுத்தத்திலேருந்து வெளியே வரணும், ஒரு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும்னா நம்ம யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறோன்னா அவர்களை மன்னித்து விட வேண்டும். இது இப்போ நடக்கிற காரியமாக இருக்கலாம், நேற்று நடந்ததாக இருக்கலாம். ஆனால் சில சமயம் சிறு வயதில் நடந்த காரியங்கள் கூட பெரியவர்களான வரைக்கும் அந்த உள்ள இருந்துக்கிட்டே இருக்குது நம்மளை அறியாமல். ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அதை நமக்கு ஞாபகப்படுத்துவார். அது நம்ம அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் இவங்களை மன்னிக்கிறேன், உங்களுடைய நாமத்தினாலே நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன்னு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவர்களை அந்த இதுலேருந்து நம்ம விடுதலை பெறலாம். இந்த ஒரு காரியத்துக்கு எனக்கு அது அது எவ்வளோ ஒரு மோசமானதுன்றதை காட்டுறதுக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம் எனக்கு உதவிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன்னியாமைன்றது எப்படியா, விஷத்தை குடித்து விட்டு எதிரி செத்து விடுவான் என்று நினைப்பதற்கு சமானம். அதாவது நான் விஷத்தை குடிச்சிட்டு என்னுடைய பகைவன், என்னுடைய எதிரி செத்துருவான் நான் விஷத்தை குடித்ததுனாலன்னு சொல்லி நினைக்கிறதுக்கு சமம் என்று நான் கற்றுக்கொண்டேன். என்னைக்கு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேனோ அன்னையிலேருந்து நான் உடனடியாக மன்னிக்கிறதுக்கு நான் பழகிக்கிட்டேன். உடனடியாக முடியாவிட்டாலும் என்னால் முடிந்த அளவு எவ்வளோ விரைவாக நான் வெளியே வர முடியுமோ தேவனுடைய துணையை கொண்டு நான் வெளியே மன்னித்து விடுவேன். அடுத்தது மற்றவர்களை மட்டுமல்ல, என்னை நானே மன்னிக்க கூட நான் கற்றுக்கொண்டேன். பல சமயங்களில், கடந்த சமயங்களில் நம்ம செய்த தவறுகள், அறியாமல் செய்த தவறுகள் கூட பிசாசானவன் பல சமயங்களில் அதை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். நீ அப்படி செஞ்சுட்ட அதனால தான் உனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மீண்டுமாக அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறான். இப்போது நான் என்னை மன்னிக்க வேண்டும், பிறரை மட்டுமல்ல என்னை மன்னிக்க வேண்டும் என்ற இரண்டாவது மிகப்பெரிய உண்மையை நான் கற்றுக்கொண்டேன். இதை செயல்படுத்த ஆரம்பித்தேன். இதற்கு எனக்கு உதவி செய்த வசனங்கள் 2 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்,
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதை எதுக்காக சொல்றாருன்னா, யார் நமக்கு எதிராக தவறு பண்ணாங்களோ அவங்களுக்காக சொல்லலை, நமக்காக ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம், நம்மை நாமே மன அழுத்தத்துக்குள்ளே மன உளைச்சலுக்குள்ளே கொண்டு போய்க்கிறோன்றது நம்ம அறியாமல் இருக்கிறோம். பல சமயங்களில் இவங்களை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி நம்ம சில தீர்மானங்களை எடுக்கிறோம். அது மிகவும் நமக்கு தீங்காய் முடியும்ன்றதை இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ளணும். இது 2வது உண்மை நான் கற்றுக்கொண்டது. 3வது உண்மை, விட்டு கொடுத்த விட வேண்டும். இது ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப கஷ்டமானது. அப்படியே நம்ம எப்படி நான் இதை விட்டு கொடுக்க முடியும்? இது என்னுடையது, எனக்கு வர வேண்டியது. ஆனால் இப்படி ஒருத்தங்க அநியாயமாக பிடுங்கிட்டு போகிறாங்க, ஏமாத்திட்டாங்க. அப்படிங்கும்போது நான் விட்டு கொடுக்க வேண்டும் என்பது என்னால் முடியவே இல்லை. இதுக்கு நான் ரொம்ப நாள் போராடினேன் மனசுக்குள்ள. ஏன்னா அது நடந்துருச்சு. நடந்து முடித்த பிறகு அதுலேருந்து என்னால் அவங்கள எப்படி நான் விட்டு கொடுக்குறது? அவங்க போயிட்டு போகிறாங்க, அவங்க வச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லி என்னால் அதை விட முடியல. ஆனால் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, உன்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு விட்டு விடு, அவங்கள விட்டுரு. இதுக்கு எனக்கு எடுத்துக்காட்டு ஆண்டவர் காண்பித்தது ஆபிரகாம், லோத்தும் ஆபிரகாமும் சேர்ந்து இருந்தாங்க. ஆனால் அங்கே சண்டை வருதுன்றனால ஆபிரகாம் நீ உனக்கு தேவையானதை எடுத்துக்கோன்னு சொன்னோடனே அவன் செழிப்பானதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். ஆபிரகாமுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு வறண்ட சூழ்நிலை தான் இருந்தது, வறண்ட இடம் தான் இருந்தது. ஆனால் அந்த ஆபிரகாம் விட்டுட்டான். பரவாயில்ல, நீ எடுத்துக்கோ, நீ நம்ம 2 பேரும் சகோதரர்கள் அப்படின்னா அது ஆசீர்வதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தான். நாம் அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்பதை ஒரு பெரிய உண்மையை, 3வது உண்மையை நான் கற்றுக்கொண்டேன். மத்தேயு 5:39-40 வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. இதுவும் எதுக்காக ஆண்டவர் சொல்றாருன்னா, நாம் இப்படிப்பட்ட அழுத்தத்துக்குள்ளே நம்மை நாமே ஒரு 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 சிறைக்குள்ளே அடைத்து நம்மளே கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இவங்க எடுத்துட்டு போனதுனால, லோத்து எல்லாத்தையும் கொண்டு போனதுனால ஆபிரகாமுக்கு ஒன்றும் குறைவுபட்டதில்லை. அவன் இன்னும் அவன் செல்வ செழிப்பாக தான் ஆனான். ஏன்னா ஆண்டவர் அவனோடு இருந்தார். நம்ம இப்படி சில காரியங்களை நம்மளா பிடித்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வர முடியாது, நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நான் கற்றுக்கொண்ட 3வது பெரிய உண்மை. 4வது உண்மை பார்த்தீங்கன்னா, பிரச்சனையை மீண்டும் மீண்டும் பேச வேண்டாம். ஒரு பிரச்சனை நமக்கு வருது, ஒரு கஷ்டம் வந்துருச்சு, உள்ள ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு இழப்பு வந்துருச்சு, ஏதோ ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா, இல்லை யாரோ ஒருத்தங்க ஏதோ பண்ணிட்டாங்க நமக்கு எதிராக அப்படின்னா, அதை மீண்டும் மீண்டும் பேசக்கூடாது, பேச வேண்டாம் அப்படிங்கிறது நான் கற்றுக்கொண்ட 4வது உண்மை. எத்தனை முறை நம்ம பேசுகிறோமோ அத்தனை முறை அத்தனை அதிகமாக அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் போய் பதிந்துருது. அதை திரும்ப அதை வெளியே எடுக்கிறதுக்கு நம்மளால முடியல. ரொம்ப நாட்கள் அது செலவழிக்க வேண்டியிருக்குது வெளியே எடுக்கிறதுக்கு. அதனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஒருவேளை நமக்காக ஜெபிக்கிறவர்களிடத்துல, நம்மை குறித்து அக்கறைப்படுகிறவர்களிடத்துல, நமக்காக ஆலோசனை சொல்ல விரும்புகிறவர்களிடத்துல, சரியான ஆலோசனை கொடுப்பவர்களிடத்துல நாம் பகிர்ந்து கொள்வது சிறந்தது. ஆனால் அதே இதை திரும்ப 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 நம்ம பேசுவதை தவிர்க்க வேண்டும். இது நான் கற்றுக்கொண்ட 4வது காரியம். எதை நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இதில் என்ன பேசணும்னு சொல்லியிருக்கிறாரு. பிரச்சனையை பார்த்து பேசு, நீ தள்ளுண்டு போன்னு பேசு. இப்போ நமக்கு எதிராக வந்த காரியத்தை பார்த்து, அந்த பிரச்சனையை பார்த்து நீ என்னை விட்டு போ, இந்த வியாதியை என்னை விட்டு போ, எனக்கு எதிராக வருகிற இந்த தேவையில்லாத குழப்பமே என்னை விட்டு போன்னு பேசணுமே ஒழிய, அந்த பிரச்சனையை மீண்டும் மீண்டுமாக எனக்கு இப்படி இருக்குது. இன்னொன்று, நம்ம சில சமயங்களில் நம்முடைய ஜபத்தில் கூட அந்த பிரச்சனையே நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். பிரச்சனையை பேசுவதை விட்டு அதற்கு என்ன தீர்வு கிடைக்கணுமோ அதை நம்ம பேச வேண்டும். அதை அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 4வது உண்மை. 5வது உண்மை பார்த்தீங்கன்னா, மனரம்யம் வேண்டும். மனரம்யம்னா ஒரு திருப்தி,
நம்மிடத்துல இருக்கிறதை குறித்த ஒரு திருப்தியான உணர்வு. இதுவுமே வந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய உண்மை. பல சமயங்களில நம்ம வந்து மற்றவங்களோடு நம்மள ஒப்பிட்டு பார்த்து, நம்முடைய குடும்பத்தின் நிலைய, குடும்பத்தின் பொருளாதாரத்த மற்றவர்களோடு நம்ம வந்து அடுத்த வீட்டுக்காரங்களோடு, நம்ம கூட வேலை செய்றவங்களோடு, நம்முடைய உறவினர்களோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ வந்து நமக்கு வந்து திருப்தி அற்ற ஒரு தன்மை வருது. நமக்கு திருப்தியே இல்ல. இன்னும் வேணும், இன்னும் வேணும். அவங்கள மாரி இருந்தா தான், இவங்கள மாரி ட்ரெஸ் போட்டா தான், அவங்கள மாரி இருந்தா தான், என் பிள்ளைங்களும் அவங்கள மாரி ட்ரெஸ் போடணும். நான் இதே மாரி நடக்கணும். என்னுடைய கணவர் இப்படி இருக்கணும், என்னுடைய பெற்றோர் இப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நம்ம திருப்தி இல்லாத ஒரு நிலைமை இருக்குன்னா, நம்ம போல பரிதாபமானவர்கள் யாருமே இருக்க முடியாது. அதாவது எ இது வந்து எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலை கிடையாது. ஏன்னா இனிமே வந்து எனக்கு இருக்கதே போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை கிடையாது. ஒருவேளை நம்ம கஷ்டத்துல இருக்கோம்னா, நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும். நல்ல நிலைமையில இருந்தாலும் இன்னும் நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும். அது உண்மைதான். அதுக்காக மற்றவர்களோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணி, இன்னைக்கு இருக்கிற ஒரு திருப்தியான ஒரு வாழ்வு, இன்னைக்கு ஆண்டவர் குடுத்திருக்கிறத சந்தோஷமாய் நம்ம அனுபவிக்க முடியாம, பிசாசு செய்கிறதை நாம் அவனுக்கு வந்து கூட நம்ம ஒத்துழைச்சுக்கிட்டு இருக்கோன்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு காரியம் இல்லாம, இப்போ வந்து ஒருவேள நல்ல காரியம் தான் வைங்க. ஒரு வீட்ல ஒரு பிள்ளை வந்து தவறா போய்க்கிட்டு இருக்குது. தவறான பழக்கங்கள வைத்துக் கொண்டு இருக்கிறது. அது வந்து விடுதலை கிடைக்கணும் அப்படின்றது நம்முடைய விருப்பம். ஆனா வந்து இன்னுமே விடுதலை நடக்கலங்கும்போது, ஐயோ! இந்த விடுதலை வந்துட்டா நல்லா இருக்குமே! இந்த விடுதலை வந்துட்டா நல்லா இருக்குமே! இந்த விடுதலை நல்லா வந்துட்டா நல்லா இருக்குமே! இந்த விடுதலை வந்துட்டா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரே காரியத்தை நம்ம பிடித்துக்கொண்டு, இன்றைக்கு இருக்கிற காரியங்கள்ல நாம் வந்து ஒரு மனரம்யமாய், திருப்தியாய் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை பிசாசு உருவாக்கிடுறான். இப்ப நம்ம அதையே பிடிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும், அது கிடைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து வாழவே முடியாது. நம்ம வந்து மன அழுத்தத்திலே வாழ்வோம். அதனால எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலை, ஒரு பொருளாதார குறைவா இருந்தாலும், ஒரு வியாதியா இருந்தாலும், ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எதா இருந்தாலும், இது இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற நிலை நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம இருக்கிற நிலைமையில சந்தோஷமா இருக்க முடியும். தேவன் நாளைக்கு என்னை நல்லா கொண்டு வருவார். என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார் என்கிற ஒரு தைரியம் நமக்கு, ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். 2 வசனங்கள வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 15:15 சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள். மனரம்யமோ நித்திய விருந்து. மனரம்யமோ நித்திய விருந்தான். எப்போதுமே அவங்க மனரம்யமா இருக்கிறவங்க, எப்பயுமே நித்தியமாய் எல்லா நேரமும் விருந்து சாப்பிடுற மாரி சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு அந்த வசனம் வருது. பிலிப்பியர் 4:11 பவுல் இப்படி சொல்றாரு, "என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன்." அவரு கற்றுக்கிட்டாராம். என்னத்த கற்றுக்கொண்டார்? எப்படி இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும், நான் நல்லா இருந்தாலும், நான் குறைவுபட்டாலும் திருப்தியா இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த திருப்தி என்பது தானாக வருகிற காரியம் அல்ல, கற்றுக்கொள்கிற ஒரு காரியம். இதெல்லாம் வந்து நான் என்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டு, என்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு, நான் அந்த பகுதியிலேருந்து வெளியே வந்திருக்கிறேன். இப்போ வந்து நான் யாரோடையும், என்னையும், என்னுடைய குடும்பத்தையும் நான் வந்து கம்பேர் பண்றதே கிடையாது. கம்பேர் பண்ணி நான் குறைவா இருக்கிறேன் என்று நினைத்ததே கிடையாது. ஏன்னா, இதுலேருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார். 6வது உண்மை பார்த்தீங்கன்னா, அ இது ரொம்ப முக்கியம். முக்கியமான ஒரு உண்மை. ஆனா, அநேகர் நம்ம இதில வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். பாரம்பரியம், சட்டங்கள், சடங்குகள் இதெல்லாம் வந்து இதை குறித்த ஒரு மாபெரும் உண்மை. அதாவது இது வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து நான் சொல்றது தப்பா தெரியலாம். ஆனா வந்து நீங்க உண்மையாவே கொஞ்சம் நேரத்தை நீங்க வந்து செலவழித்து, நீங்க திரும்ப அத யோசித்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ காரியங்களிலே நாம் பல சடங்குகளையும், மத பாரம்பரியங்களையும் நாம் பின்பற்றிக் கொண்டு, அதை விட தேவனுடைய வார்த்தையை குறைத்து மதிப்பிடுகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை சடங்குகளுக்கும், பாரம்பரியத்துக்கும் கொடுக்கிறோம். அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் ம் ஒரு பாரம்பரியமாக, ஒரு சடங்காக இருக்குதுன்றத நான் புரிந்து கொண்டு, அதை நான் அதுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல், அது நல்லதுதான். நல்லதுதான். ஆனா கூட அந்த நல்லதை தேவனுடைய வார்த்தைக்கு மேல போக நான் விடாம, அதுக்கு அடுத்ததா நான் வைத்துக் கொள்ளும்போது, அது ஒரு பெரிய உண்மை என்பதை நான் கற்றுக்கொண்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேத வாசிப்பு, ஜெபம், அதாவது மனப்பாடம் பண்றது, இதெல்லாமே என்னுடைய என்னுடைய வீட்ல வந்து சின்ன வயதிலேருந்தே பழக்கம். டெய்லி வாசிக்கணும், சண்டே ஆனா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும். இதெல்லாம் ரொம்ப நல்ல காரியம். ஜெபிக்கணும் எல்லா நேரமும். ஆனால் இது வந்து என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருந்ததுன்னா, ஒரு கடமைக்காக இருந்தது.
எப்படி நான் பள்ளிக்கு போறேனோ, எப்படி நான் பாடத்த படிக்கிறேனோ, அத மாதிரி தான் இருந்தது ஒழிய, தேவனோடு எனக்கு ஒரு உறவு, அவரோடு அவர் மேல் எனக்கு ஒரு அன்பு இல்லாம நான் செய்தேன். அப்படிங்கிறத நான் அறிந்தபோது ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா பல ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட நான் 40 வயது வரைக்குமே நான் ஊழியம் தான் செய்றேன், எல்லாம் செய்றேன். ஆனா அது வந்து நான் வந்து ஏதோ ஆண்டவருக்காக செய்ற மாரி, அ என்னுடைய கடமைக்காக நான் செய்ற மாரி, ஏதோ ஒரு கம்பல்ஷன் யாரோ என்னை போட்டு கம்பல் பண்றாங்க. என்னை வற்புறுத்துவதனாலே செய்ற மாரி தான் நான் இருந்தேனே ஒழிய, உண்மையாய் ஆண்டவரை நேசித்ததுனாலே, உண்மையான அன்பினாலே நான் செய்யல. இது வந்து பலனே கிடையாதுன்றத நான் புரிந்து கொண்டப்ப வருத்தப்பட்டேன். எவ்வளோ ஆண்டுகளை நான் வீணாக்கி இருக்கிறேன். அப்போ வந்து இவ்வளவு நாளும் வந்து நான் வந்து மற்றவர்கள் பார்வைக்காக, இல்ல என்னை நானே திருப்தி பண்ணுவதற்காக, நான் செய்து கொண்டிருந்ததெல்லாம் நான் வந்து மாற்ற வேண்டும் என்று நான் புரிந்து கொண்டேன். நான் உண்மையாவே ஆண்டவரை நேசிப்பதனாலே நான் வேத வாசிப்பேன். ஆண்டவரோடு பேசுவதற்கு எனக்கு வாஞ்சை இருப்பதனாலே நான் பேசுவேன். என்னுடைய சூழ்நிலைகளிலே அ நான் வந்து ஆண்டவரே எல்லா நேரத்திலும் நான் அவரோடு பேசுவேன்றத ஏன்னா அவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அவர் எனக்கு ரொம்ப முக்கியமானவர் என்பதை நான் உணர்ந்து கொண்டதே வந்து எனக்கு மிகப்பெரிய உண்மை. இது 6வது உண்மை. இது வந்து 2 வசனம் வாசிக்கிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் சில வசனங்கள். 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, "நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே." அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க. "உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள்." அடுத்து 8ஆம் வசனம் 15:8 "இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள்." இந்த வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதிக்கிறார்கள். அப்ப நமக்கு போதிக்கப்படுகிற காரியங்கள் இது வேதத்திலிருந்து வருதா? மனுஷருடைய கற்பனைகளா? அப்படிங்கிறத நம்ம பிரித்து பார்க்க தெரியணும். நம்ம வந்து சில கற்பனைகள், சில காரியங்கள் நல்லது தான். நம்முடைய சின்ன சின்ன வயதிலே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற சில காரியங்கள் ரொம்ப நல்லது. ஆனால் அது ஒரு வயது வந்த உடனே அது வந்து நான் எதற்காக செய்கிறேன் என்பதை நான் புரிந்து கொண்டு உண்மையான அன்பின் அடிப்படையில செய்ய வேண்டுமே ஒழிய ஒரு கடமைக்காக செய்யக்கூடாது. இதுல கூட ஆண்டவர் ஏன் இத சொல்றாருன்னா, பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை மாற்றி, நீங்க வந்து காணிக்கை குடுத்துட்டீங்கன்னா போதும், பெற்றோரை பார்க்க வேண்டாம் என்று போதித்துக் கொண்டிருந்தார்கள். அது வந்து அத வந்து அவரு பயங்கரமாக எதிர்த்து பேசுகிறது தான் இந்த ஒரு சூழ்நிலையில அவர் சொல்றார். அப்போ நம்ம பின்பற்றுகிற காரியங்கள், நம்ம பாரம்பரியமாக பின்பற்றுகிற காரியங்கள், பாரம்பரியமா செய்ற காரியங்கள் ஒரு நல்ல காரியங்களாவே இருக்கலாம். ஆனா வந்து அது தேவனுடைய கற்பனையை மீறுதா? உண்மையான அன்பில்லாம தேவன் மேல அன்பில்லாம செய்கிற எந்த ஒரு செயலுமே ஒரு பயனை தராது என்பதை இது ஒரு மகா பெரிய உண்மையை நான் கற்றுக்கொண்டேன். இப்போ என்னுடைய செயல்கள், நான் ஆண்டவருக்காக செய்ற காரியங்கள், என்னுடைய ஊழியம், நான் செய்கிற எல்லாமே வந்து தேவன் மேல் உள்ள அன்பையும், பிறர் மேல் உள்ள அன்பையும் அடிப்படையாக கொள்ளாவிட்டால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்றத நான் கற்றுக்கொண்டேன். இப்போ என்னுடைய எல்லாமே மாறியது. இது 6வது காரியம். அடுத்து 7வது உண்மை பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தை எதிர்கொள்ளுதல். இது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம். ஆனா இதையும் நான் செய்தேன். இது வந்து கடினமான கடந்த காலத்தை எதிர்கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம வந்து கஷ்டமான சூழ்நிலை வழியா கடந்து வந்திருக்கலாம். நம்முடைய பழைய கடந்த காலம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கலாம். இன்னும் வந்து அத வந்து அத யோசிக்கிறதுக்கே, நம்ம பேசுறதுக்கே இன்னும் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். அத வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அத வந்து நம்ம எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாம, அதை அதை மறந்துவிட்டு, பவுல் மாதிரி பின்னானவைகளை மறந்துவிட்டு, முன்னானவைகளை நோக்கி போறதுக்கு நமக்கு அந்த ஆண்டவர் வந்து இந்த தைரியத்த குடுக்கணும். நம்ம வந்து ஆண்டவருடைய துணியோடு நம்ம வெளிய வரணும். ஏன்னா, பல சமயங்களிலே நம்முடைய சிறந்த பழைய காலங்களா இருந்தாலும் சரி, அந்த காலத்துல இவ்வளோ சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லி, அதிலே நம்ம தங்கி இன்னைக்கு உள்ள காரியத்த நம்ம விட்டுறோம். இல்ல கடந்த காலத்திலே நடந்த ஏதாவது ஒரு தவறான காரியங்கள், ஏதோ ஒரு கஷ்டமான, துன்பமான காரியத்திலே இன்னும் அதிலே தங்கி, இன்றைக்கு நடக்க வேண்டிய காரியங்கள இழந்து போயிடுறோம். இந்த 2மே தவறு என்பதை ஆண்டவர் எனக்கு காட்டினார். இனிமே வந்து வாழ்க்கையில நன்மையே நடக்காது. இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. இப்படிதான் முடியப் போகுது அப்படின்னு சொல்லுகிற பிசாசானவனின் எல்லா காரியத்தையும், எல்லா தந்திரத்தையும்
நம்ம வந்து பொய்யின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணுன்றத ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்னுடைய கடந்த கால காரியங்கள், என்னுடைய கடந்த கால நன்மைகளான காரியங்கள், கடந்த கால கஷ்டமான காரியங்கள் முடிந்து போயிருச்சு. இனிமே ஆண்டவர் எனக்காக நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இது ஒரு மகா பெரிய உண்மை. அத விடுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பல மாதங்களாக, ஆண்டுகளாக கூட கஷ்டப்பட்டு நான் வெளியே வந்திருக்கிறேன் இந்த காரியத்திலருந்து. அடுத்து உண்மை நம்பர் 8வது உண்மை. உண்மை நம்பர் 8 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செய்திய கேட்குறோன்னு வைங்க. ஒரு மெசேஜோ ஏதோ ஒரு செய்திய நம்ம கேட்குறோம். ஆலயத்திலேயோ இல்ல யாரோ பேசுறத நம்ம கேட்குறோம். செய்தினா ஆண்டவருடைய செய்தி, பிரசங்கம். அது கேட்கும்போது என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, ஐயோ! எங்க வீட்ல இருக்கிறவங்க கேட்டா நல்லா இருக்குமே! அந்த பக்கத்துல இருக்கவங்க கேட்டா நல்லா இருக்குமே! என்னுடைய கணவன் கேட்டா நல்லா இருக்குமே! என்னுடைய பிள்ளைங்க கேட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நான் கவனிப்பேன் எப்பயுமே. ஆனா, ஒரு நாளிலே ஆண்டவர் எனக்கு திட்டம் தெளிவுமாக காட்டினார். இந்த செய்தி உனக்குரியது. நீ தான் கவனிக்கிற. நீ உனக்குரியது. அவங்க இத கவனிச்சாங்கன்னா, அவங்க அவங்க அவங்களுக்குரியதான்றது அவங்களுடைய பிரச்சனை. இது வந்து உனக்கிட்ட தான் இப்ப நான் பேசுறேன். அதனால நீ மட்டும் தான் உனக்காக இந்த செய்திய எடுத்துக்கொள் என்று ஆண்டவர் பேசினாரு. இது நான் கற்றுக்கொண்ட மகா பெரிய உண்மை. அதே மாரி இன்னைக்கு நான் என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், இந்த செய்தி உங்களுக்கானது. இந்த செய்தியை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெளிய வரணும். மற்றவர்களுக்காக அவங்க கவனிக்கணும், இவங்க கவனிக்கணும்னு யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணி செய்யுங்க, அனுப்பலாம். ஆனா, அதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம தான் கேட்கிறோம். நம்ம அதை பயன்படுத்தி அதை அப்பியாசப்படுத்த வேண்டும் என்ற ஒரு துணிவும், முயற்சியும் நமக்கு தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உண்மை நம்பர் 9 ட்ரூத் 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் பிறரை மாற்ற முடியாது. இது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு ட்ரூத் உண்மை. ஏன்னா, நான் வந்து என்னுடைய குடும்பத்தினரை மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க இப்படி ஆயிரணும், இப்படி செஞ்சிரணும். நம்ம சொல்றோம், நல்லதுக்கு தான் சொல்றோம். ஆனா இப்படி மாற்றிட்டா நல்லாருக்கும். அவங்கள எப்படியாவது, ஏதாவது கஷ்டப்பட்டு எதையாவது சொல்லி கிள்ளி, இப்படி தாரேன், அத செய்றேன், இத செய்றேன்னு சொல்லி பிள்ளைங்கள விசேஷமா, சின்ன பிள்ளைங்க பரவால்ல, வளர்ந்த பிள்ளைகளெல்லாம் நம்ம வந்து எப்படியாவது அவங்க மாறணும்னு சொல்லி நம்ம பல காரியங்கள சொல்லி, செய்து அவங்கள மாற்றிட நம்ம ட்ரை பண்றோம். ஆனா ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, பிறரை உன்னால மாற்ற முடியாது. பெரியவங்கள, நம்ம குடும்பத்தினர, நம்முடைய அயல் வீட்டுக்காரங்கள, மற்றவங்கள நம்மளால மாற்ற முடியாது. யார மாற்ற முடியும்னா, என்ன நானே தான் மாற்ற முடியும். வேதவசனத்தின் அடிப்படையில பரிசுத்த ஆவியானவர் உதவி கொண்டு, நான் என்னை மட்டுமே மாற்ற முடியும் ஒழிய மற்றவர்களை மாற்றுவதற்கு எனக்கு முடியாது. ஆனா, நான் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே அவங்கள நீங்க மாற்றுங்க. அவர்களுடைய பாதையிலே வேற யாரையும் கொண்டு போய், நீங்க அவங்கள் மூலமாக நீங்க அவங்கட்ட பேசுங்க. நான் என்ன சொல்லணுமோ, எப்ப சொல்லணுமோ அத சொல்றதுக்கு உதவி செய்யுங்க. எந்த நேரமும் அவங்கள நச்சரிக்காம இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்னை மாற்றிக்கொள்ள இந்த ஒரு மாபெரும் உண்மை வந்து எனக்கு உதவி செஞ்சுச்சு. உண்மை நம்பர் 10வது உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தோல்வி அல்லது வெற்றி 2லயும் இருக்க முடியாது. அதாவது உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பேன். ஆனா, நான் வல்லமையாவும் இருக்கணும். ஆனா, அதே நேரம் நான் ரொம்ப ஒண்ணுமில்ல. எனக்கு வந்து நான் வந்து மோசமானவா, நான் குறைவானவான்னு சொல்லி நெனச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா வெற்றியாவும் இருக்க விரும்புறேன்னு சொல்லி 2 நெலைமை. இதுல வந்து இருக்க முடியாதுன்றத ஆண்டவர் காமிச்சாரு. அதாவது ஐ கேனாட் பி பிட்டிஃபுல் அண்ட் பவர்ஃபுல். ரொம்ப அ ம் என்ன நானே வந்து ஒண்ணும் இல்ல அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அதே நேரத்துல நான் பவர்ஃபுல்லா வல்லமையா இருக்கணும்னு நெனச்சேன்னா 2ம் முடியாது. ஏதாவது ஒண்ணு தான் இருக்கணும். ஒண்ணு நம்ம ஒண்ணும் இல்ல, இவ்வளதான் மோசம் அப்படின்னு சொல்லி அப்படியே அதுல உழுந்து உழுந்து போயிரணும். இல்ல நான் வல்லமையா எழும்பி வரணும்னா, இத நான் விட்டுறணும். அப்படிங்கிறத ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். நான் பவர்ஃபுல்லா இருக்க விரும்பினேன். அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்பினேன். அப்படின்னா, இந்த தேவையில்லாத அந்த அழுகையும், தன்னை குறித்த ஒரு நானே பாவம்ன்ற அந்த எண்ணத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். இதுக்குரிய வசனம் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 61:3 சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இதுல வந்து ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து தன்னை பத்தி சொல்ற மாரி இதுல வருது. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. பதிலாக தான் தருவாரு. 2யும் தரமாட்டாரு. நான் ஒடுங்கின ஆவியும் வச்சுக்கிறேன். துதியின் உடையும் தாங்கன்னா, இல்ல. இதுக்கு பதிலா தான் அது. துயரத்தையும் வச்சுக்கிறேன். ஆனந்த தைலத்தையும் குடுங்கன்னா, இல்ல. துயரத்த தூர தூக்கி போட்டுட்டு ஆனந்த தைலத்த வாங்கிக்கணும்.
சாம்பலை வச்சுக்கிறேன் எல்லா நேரமும் அப்படியே நான் புலம்பிக்கிட்டே கிடக்குறேன். இல்ல சாம்பல தூர போட்டா தான் ஆண்டவர் சிங்காரத்த தர்றேன்றாரு. அப்போ 2யும் நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு நேரம் இப்படியே எல்லா நேரமும் சோர்ந்துட்டு இப்படி இருந்துட்டு, ஆனா வெளிய போய் நான் அப்படி இருக்கணும்னு நெனச்சா அது முடியாத காரியம்ன்றத ஆண்டவர் காண்பித்தார். எனக்கு எனக்கு வந்து பலவிதமான செய்திகள் மூலமாக எனக்கு இத உறுதிப்படுத்தினார். நான் அதை என்னுடைய வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்தினேன், பிராக்டிஸ் பண்ணேன், பயிற்சி செய்தேன். இதுல ஆண்டவர் எனக்கு வெற்றியை குடுத்திருக்கிறார். உண்மை நம்பர் 11 இது ரொம்ப முக்கியமானது. என்னுடைய சிந்தனையை நான் மாற்ற முடியும். என்னுடைய எண்ணங்களை நான் மாற்ற முடியும். இது வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. நான் நெனச்சுக்கிட்டேன், என்னுடைய எண்ணங்களை வந்து மாற்றுறதுக்கு வழியே கிடையாது. என்னுடைய மனதுல என்னென்னலாம் வருதோ, அத நான் யோசித்து தான் ஆகணும். இதுலேருந்து வெளிய வர்றதுக்கு வழியே கிடையாதுன்னு நெனச்சேன். ஆனா வந்து ஆண்டவர் என்னுடைய சிந்தனையை மாற்ற முடியும் என்பதை எனக்கு காண்பித்தார். அது வந்து ரோமர் 12ஆம் அதிகாரத்துல ஒரு ஒரு வசனம் வருது. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உங்களுடைய சிந்தனையை மாற்றுவதன் மூலமாக நீங்க மறுரூபமாகுங்கள். அப்போ நம்ம மாற்றப்பட முடியும்? நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற முடியும்னா, நம்முடைய சிந்தனையை மாற்றுவதன் மூலமாக. இன்னொரு ஒரு வசனத்தையும் காட்ட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 10:5 அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த வசனத்தின்படி நமக்கு வருகிற எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்த வேண்டும். இந்த எண்ணம் கிறிஸ்துவுக்கு மேலாக போயிடக்கூடாது. கிறிஸ்துவின் சிந்தைக்கு மேலாக போயிடக்கூடாது. தேவையில்லாத மேட்டுமையான எண்ணம் வரக்கூடாது. இல்ல இழிவான எண்ணம், மற்றவர்களை பற்றி குறைவான எண்ணம். இல்ல இப்படி நமக்கு தெரியும். நம்மளே ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு எண்ணம் வருதுன்னா, அது சரியானதா, தவறானதான்றது நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து யாருமே சொல்லிக் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, என்னை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருமே வசனத்திலே தேறினவர்களா தான் இருக்கிறீங்க. நம்ம ஒவ்வொருவரும் அப்படிதான் இருக்கிறோம். வசனம் நமக்கு நல்லா தெரியுது. அந்த வசனத்தை பற்றி தெரியும். அப்போ இந்த இதுபடி இந்த எண்ணம் தேவையில்லாதது, இந்த எண்ணம் பொய்யி, இந்த எண்ணம் சரியில்லாதுன்னு தெரியும். அப்போ நம்ம அந்த எண்ணத்தை நாம் சிறைப்பிடிக்க வேண்டும். சிறைப்பிடிக்கிறதுனா என்ன? இத நான் யோசிக்க மாட்டேன். அதுக்கு பதிலா வேற வசனத்தை நான் யோசிப்பேன். வசனத்தை சத்தமா பேசுவேன். அடுத்து ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். பிலிப்பியர் 4:8 எதெல்லாம் யோசிக்கணுன்றது, எந்த எண்ணங்களை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்றார் பவுல். உண்மை உள்ளவைகள் எவைகளோ 4:8 ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இவைகளுக்கு மாறான காரியங்கள், பொய்யான காரியங்கள், பிசாசின் பொய்கள் இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது அதை நம்ம தூர தூக்கி போட்டு இப்படிப்பட்ட காரியங்களை, இப்படிப்பட்ட எண்ணங்களை மனதில் வைக்க முடியும். என்னுடைய எண்ணத்தை மாற்ற முடியும்ன்ற மாபெரும் உண்மையை நான் கண்டுபிடித்து கொண்டேன். இப்போ இந்த இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் வராமலே இல்லை, எனக்கு வருது, தினந்தோறும் வருது. ஆனா வரும்போது உடனடியாக நான் அதை மாற்றுகிறதுக்கு ஆண்டவர் இந்த இந்த என்னைக்கு எனக்கு மாற்ற முடியும்ன்றது எனக்கு தெரிஞ்சதோ அன்னிலேருந்து நான் மாற்ற ஆரம்பித்தேன். கடைசியா ஒரு உண்மை, இன்னும் நிறைய உண்மைகளை நான் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறேன். இந்த உண்மை பார்த்தீங்கன்னா, உண்மை 12வது உண்மை என்னன்னா, மாற ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான உண்மை. அது வந்து ஒருவேளை நம்ம வந்து ஒரு சில காரியங்களை நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம். சிறு வயதிலேருந்து சில பழக்கவழக்கங்களை செஞ்சுட்டே இருக்கலாம். நல்ல பழக்கங்கள் தான். இதை செஞ்சு செஞ்சு பார்க்குறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை மாறல அப்படின்னா, நம்ம செய்றத தூர வச்சுட்டு, ஆண்டவர் வேற என்ன சொல்றாரோ, அதை என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 வாக்கியம் வந்து ஜாய்ஸ் மேயர் அவங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. இஃப் த ஹார்ஸ் இஸ் டெட் ஃபார் 10 இயர்ஸ் டிஸ்மவுண்ட். ஒரு குதிரை மேலே நம்ம ஏறி போயிட்டு இருக்கோம்னு வைங்க, அந்த குதிரை வந்து ஏற்கனவே செத்து போச்சு அப்படின்னா, 10 வருஷமா செத்து போன குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா, தயவுசெய்து எந்திரி அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒருவேளை சிரிப்பாக இருந்தால் கூட அது வந்து உண்மைன்றது எனக்கு வந்து அப்படியே உள்ளத்துக்குள்ளே அப்படி சுருக்குன்னு குத்துச்சு. ஆமாம், சில காரியங்கள் வந்து இது வந்து வேலையே செய்யலை, எனக்கு தெரியுது. திரும்ப திரும்ப நான் அதையே செய்கிறேன். ஆனால் திரும்ப என்னால் வெளியே வர முடியாமல் அதே இதில் தான் கிடக்கிறேன். அப்போ ஏன் நான் இந்த காரியத்தை செய்கிறேன்றதை யோசித்தேன். என்னை மாற்றிக்கொண்டேன். நான் வந்து மாற ஆரம்பித்தேன். இதுவரை செஞ்ச நம்ம முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா, தேவன் என்ன சொல்கிறாரோ, புதுசாக என்ன நமக்கு கொடுக்குறாரோ, புது ஆலோசனை என்ன கொடுக்குறாரோ, வசனம் என்ன சொல்லுதோ, அதை நாம் செயல்படுத்துவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு நல்ல திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆனால் என்னுடைய திட்டத்தை நான் விட்டுட்டு, இதுவரைக்கும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத திட்டத்தை விட்டுட்டு, அதை தூரத்துக்கு போட்டுட்டு, நான் வந்து தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அவரோடு ஒத்துழைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். சில நேரம் அவர் வந்து நீ ஒன்றுமே செய்யாத, நான் அமைதியா இருங்கிறாரு, சும்மா இருங்கிறாரு, என்னை நம்பு, அமர்ந்துரு அப்படிங்கிறாரு. யாத்ராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்.
இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆ ய செங்கடலே இருக்குது. ஆனா, அந்த டைம்ல மோசே மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். "நீங்க சும்மா இருங்க" அப்படிங்கிறாரு. ஆண்டவர் யுத்தம் பண்றார். அப்படி சில நேரம் இருக்க வேண்டியிருக்கு. நம்முடைய முயற்சி அங்க போய், இத போய், அத போய் பண்றத விட்டுட்டு, எதுவுமே வாய்க்கல. என்ன செஞ்சு பார்த்தாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னா, அவர்ட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி, அந்த என்னுடைய சிந்தனையை விட்டுட்டு மாறுறதுக்கு, இந்த நேரத்தில ஆண்டவர் அமைதியா இருக்க சொல்றாரு. சரி, நான் அமைதியா இருப்பேன். இந்த நேரம் செயல்பட சொல்றாரு. இதுவரைக்கும் நான் இப்படி செயல்பட்டேன். இன்னைக்கு நான் வேற மாரி செயல்பட சொல்றாரு. நான் இப்படி செய்வேன்னு சொல்லி மாற்றுவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். நம்மை குறித்து தேவன் ஒரு நல்ல திட்டம் வச்சிருக்கிறாரு. எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நல்ல நினைவுகளை ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறார். நல்ல திட்டங்களை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை நம்ம எப்படி நம்ம அத வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படுத்த முடியும்னா, அவரோடு ஒத்துழைக்கும்போது, அவர் சொல்லுகிறதை கேட்கும்போது, இப்ப நம்ம வந்து 12 காரியம் என்னுடைய வாழ்க்கையில நான் செயல்படுத்தின 12 காரியங்கள உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இது வந்து கேட்ட உடனே இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். இதை எடுத்து ஒவ்வொன்னையா நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செயல்படுத்துங்க. ஒவ்வொன்னுக்கும் டைம் எடுக்கும். உடனே இன்னைக்கு கேட்டுட்டேன்னா, நாளைக்கு எனக்கு விடுதலை அப்படி கிடையாது. நான் வந்து எத்தனையோ ஆண்டுகளாக ஒவ்வொன்னையும் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி, நான் இப்போ ஒரு விடுதலையை அடைந்திருக்கிறேன். இந்தந்த பகுதிகளில. இன்னும் பல பகுதிகளில ஆண்டவர் என்னை வெற்றிக்கு நேரா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த வெற்றி உங்களுக்கு உண்டு. மன அழுத்தத்திலே, மன உளைச்சல்ல கடக்க வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க வசனத்தை அறிந்தவர்கள். வசனத்தை மூளை அறிவிலே மட்டுமல்ல, அது இருதயத்தின் ஆழத்திலே, உள்ளத்திலே ஒரு வெளிப்பாடாக உள்ள இறங்கி, அது செயலாக வெளிவரும்போது கண்டிப்பாக விடுதலை இருக்குது. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். கொடுத்து விட்டார் நான் நம்புறேன். நீங்க அதற்கான முயற்சிகளில ஈடுபடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தந்த இந்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி. என்னுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்த விடுதலையை கர்த்தாவே நான் இவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த செய்தியானது பலனளிக்க, அவருடைய மன அழுத்தத்திலிருந்து வெளிவர, ஆண்டவரே இனிமேல் ஒரு நாள் அந்த டிப்ரஷனுக்குள்ள போகாதபடி கர்த்தாவே, அந்த மன உளைச்சலுக்குள்ள போகாதபடி, அந்த உளைச்சலிலே அழுந்தி போய்விடாதபடி நீர் அவர்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் விடுதலை ஆக்குகிறேன். நீர் விடுதலையை குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி அவர்கள் விடுதலையாகி இருக்கிறார்கள். அந்த விடுதலையை தங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க, அவர்கள் அதை பிராக்டிஸ் பண்ண, செயல்படுத்த, பயிற்சி செய்ய நீங்க உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் தாழ்மை கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.